மனசுல எப்பயுமே அந்த தான்கிற எண்ணம் நிறைய இருக்கும். தனக்குள்ளாரே நிறைய விஷயத்த புதைச்சு வச்சுக்குவீங்க. குருவுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, ஒரு சின்ன சுயநலம் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஆசைப்படுவீங்க, லக்ஸுரியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சனி பகவானுடைய நல்ல ஒரு ஆட்சி பெற்ற இடம். தன்னோட விஷயத்துல சனி பகவானை விட்டு கொடுப்பாரா? சொல்லுவாங்கல்ல, சனி கொடுக்க எவர் தடுப்பார். அப்படி கும்பத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டாவே ஒரு நாள் நல்ல உயர்வை கொடுத்துரும். கும்பத்துல ஒரு கிரகம் இருந்தாவே, ஏதாவது ஒரு கிரகம் பாவ கிரகமா இருந்தாலும் சில விஷயங்களை போராடி அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அப்படி போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி நீங்களும் தான். நீங்க என்ன பண்றீங்க? கதவை காற்று வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் வாய்ப்புகளை நடுவ விட்டவங்க யாருன்னா நீங்க தான். கடின உழைப்பாளி. சிலர் கடின உழைப்பாளி, ஆனா அதற்கான ஊதியம் கிடைச்சிச்சா? இந்த பல தொழில் செஞ்சங்க, பல தொழிலுக்காக பல இடம் போனீங்க, வெளிநாடு போனீங்க கொஞ்ச நாள் தான், வெளி மாநிலம் போனீங்க கொஞ்ச நாள், இப்படியெல்லாம் சொல்றவங்க யாருங்கன்னா கும்பராசி தான். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாப் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டா நம்ம ராசியில இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள். இதை தான் நம்ம பொறுத்து சொல்றோம். அப்ப நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாளில் ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போறோம். கும்பராசி, கும்பம் அப்படின்னாவே ஒரு குபேரன் அப்படிங்கிற எண்ணங்கள். நான் கும்பராசிங்க. மனசுல எப்பயுமே அந்த தான்கிற எண்ணம் நிறைய இருக்கும். தனக்குள்ளாரே நிறைய விஷயத்த புதைச்சு வச்சுக்குவீங்க. குருவுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, ஒரு சின்ன சுயநலம் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஆசைப்படுவீங்க, லக்ஸுரியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சனி பகவானுடைய நல்ல ஒரு ஆட்சி பெற்ற இடம். தன்னோட விஷயத்துல சனி பகவானை விட்டு கொடுப்பாரா? சொல்லுவாங்கல்ல, சனி கொடுக்க எவர் தடுப்பார். அப்படி கும்பத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டாவே ஒரு நாள் நல்ல உயர்வை கொடுத்துரும். கும்பத்துல ஒரு கிரகம் இருந்தாவே, ஏதாவது ஒரு கிரகம் பாவ கிரகமா இருந்தாலும் சில விஷயங்களை போராடி அப்புறம் ஜெயிச்சிருவாங்க. அப்படி போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி நீங்களும் தான். ஒண்ணு நல்லா வாழ்ந்து ஒரு நல்ல மிராஸ்தர், ஒரு பெரிய குடும்பம், இப்படி எல்லாம் வாழ்ந்து நான் சாதாரணமாக தான் மேடம் வளர்ந்தேன், ஒரு கொஞ்சமாக தான் படித்தேன், ஒரு டிகிரி, அதுவே 2 தடவை பிரேக்கு, இப்படி எல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே பெரிய லெவலில் தனக்குன்னு ஒரு விஷயத்த குபேரனாக கோபுரம் வாங்க, புரியுதுங்களா? கோபுரம் மாதிரி நல்ல ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
காற்று ராசிங்க. அப்படியே மெதுவா 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 என்ன ஆகுங்க, பெரிய இடத்துக்கு அந்தஸ்தை தனக்கே ஒரு உரித்தான ஒரு இடத்தை கொண்டு போய் பிடிக்கிறதுக்கு போராடுவீங்க. அப்பேற்பட்ட ராசி கும்பம். அந்த கும்பம் அவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கணும்னாலும் ஒரு மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கும். எப்படின்னா மனசுல என்ன அழுத்தம்னா அந்த தொழிலுக்கான போராட்டம், அந்த வருமானத்துக்கான போராட்டம், அதை விட தன்னோட ஆரோக்கியத்துக்கான போராட்டம். இத்தனை ஆசைப்படுறோம். சொல்லுவாங்கள்ல, கதவை திற காற்று வரும். அவர் மாதிரி அந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, கதவை திற காற்று வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் வாய்ப்புகளை நழுவ விட்டவங்க யாருன்னா நீங்க தான். கடின உழைப்பாளி, சிலர் கடின உழைப்பாளி, ஆனா அதற்கான ஊதியம் கிடைச்சிச்சா? இந்த பல தொழில் செஞ்சங்க, பல தொழிலுக்காக பல பல இடம் போனீங்க, வெளிநாடு போனீங்க கொஞ்ச நாள் தான், வெளி மாநிலம் போனேங்க கொஞ்ச நாள், இப்படியெல்லாம் சொல்றவங்க யாருங்கன்னா கும்பராசி தான். அப்படி பல விஷயங்களை நாடு நாடா மாவட்ட மாவட்டமாக போய் கற்றுக்கிட்டு ஒரு இடத்துல கம்முன்னு அப்புறமே செட்டில் ஆவீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்களை பாடத்தையும் படிப்பினையும் நீங்கள் போராடி கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டீச்சிங் லைன், வக்கீல் தொழில், அதே போல் ஒரு கலெக்டர் ஆகிறது, ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கிறது, இதெல்லாம் உங்களோட ஃபேமிலியில் யாராவது இருப்பாங்க. ஏன்னா அந்த கும்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு. பெரிய தொழிலதிபராக ஆகக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் இருக்கும். மற்ற கிரகங்களுடைய அமைப்புனால வேணால் நம்ம வீணாகலாம். இந்த ராசிக்கான விஷயங்கள் எப்பயுமே ஒரு லேபராக இருந்தேங்க மேடம், ஒரு வெட்டி வேலையே இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகுங்க, திடீர் யோகத்தையும் திடீர் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய யாராவது ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். பேராசை மட்டும் படவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேராசைப்படாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பேராசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், சில முடக்கத்தை கொடுத்துரும். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். அதிக ஆடம்பரம் பண்ணிக்கவே கூடாது. ஆடம்பரம் பண்ணிக்காமல் இருக்கணும், எளிமையாக இருக்கணும். பொதுவாக மகரமும் கும்பமும் எளிமையாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கிறதுல கும்பம் இருக்கும். கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கும். அந்த ஆடம்பரத்தை தவிர்த்துருவாங்க. வேண்டாங்க, காரில் போவேன் அவ்வளோதான், இந்த மாதிரி காரில் தான் வாங்கி ஒரு பிஎம்டபிள்யூவில் போகணும், ஆடி காரில் போகணும், இந்த பண வசதிகள் எல்லாமே இருக்குது, பிள்ளைங்க அனுபவிக்கட்டும், அவங்க அப்படி இருக்கட்டும், நான் அப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு தன்னை கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கும். சனி அதிபதியாக இருக்கிறனால 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடங்கிறது என்னதுங்க, குருவோடைய இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் உங்களுக்கு எப்பயுமே தூக்கம் கெடும். இந்த அசதிம்பாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு கலப்பு. அதனால கும்பம் என்ன சொல்லுவோம், சின்ன சின்ன தூக்கம் போட்டுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். கும்பத்திலேயே ஒரு கிரகம் இருந்து ஒரு தசாபுதி நடக்குதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நேரம் படுத்து குட்டி தூக்கம் போடுங்க, உங்களுக்கு அதுவே பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தானே அது அந்த செயல்பாடு கரெக்டாக இருக்கும். அந்த பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். அந்த எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரணும். அது இல்லைனாவே தடுமாற்றம் ஆயிரும். அப்போ இந்த தடுமாற்றமான சிந்தனை வருமானத்துக்கு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. பல தூக்கத்தை இழக்கிறது, நிறைய பிரயாணம் பண்ணுறது, ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க, எந்த இடத்துக்கு எதுக்குன்னே தெரியாது, வெளிநாடே கூட போகலாம். அப்போ அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வந்தால், ஒரு படிப்புக்காக போனேன், ஒரு எம்எஸ் படித்தேங்க மேடம், அதுலேயே அப்படியே உத்தியோகம் கிடச்சிருச்சு, அப்புறமும் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டேன், இதெல்லாம் சொல்லுவாங்க கும்பம். அப்போ உங்களோட குணம் எப்படின்னா, எதையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இயற்கையிலேயே இருக்குது. குடும்பம் அப்படிங்கும்போது ஓரளவு தான் பந்தபாசம். தன்னுடைய விஷயத்துக்கு என்ன, அந்த கடமையை செய் போதும்.
உங்களுக்கே இதை அப்படி செய்யுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சரியான வழிகாட்டி மட்டும் கும்பத்துக்கு இருந்தால் அவங்க நல்ல ஒரு உயர்வை யாரையாவது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து உயரக்கூடிய இந்த விளையாட்டு துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், இந்த துறை சார்ந்து சாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த கும்பராசிக்கு அல்லது கும்ப லக்னத்துக்குமே உண்டு. அப்போ தன்னகத்தே ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுக்குவாங்க, ஒழிச்சு வச்சுக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த வெளியே சொன்னால் நமக்கு அவமானமாக போயிடும். ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுங்க, அது ஒரு அடியை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அடி வாங்கியிருக்காங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் லாக்காகி வெளியே வராங்கன்னு அதை ஃபேமிலியில் சொல்ல வேண்டாம், மறைச்சே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு லவ்வே இருக்கட்டும், இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்க, அதை ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலின்னு வரும்பொழுது, புரியுதுங்களா, அதனால் அந்த சூர்யா ஜோதிகா படம் கூட பார்ப்பீங்க. அது என்னன்னா அந்த ஃபேமிலின்னு வரும்போது அதை மறைச்சி வச்சு அப்புறம் அது ஒரு நாள் வெளியே வந்து அது ஒரு பெரிய ஒரு அன்பை வந்து எப்படி வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபேமிலியில் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு போராடுவாங்க. அதுபாடி ஒரு தொழிலுக்காக போராடுறது, ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்காக போராடுறது, தன்னோட குழந்தைகள்னால ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகிறது, அந்த குழந்தைங்கனால ஒரு கேர் எடுத்து அந்த குழந்தைங்களை பார்க்காம பராமரிக்க முடியாமல் தவிக்கிறது, அந்த தவிப்பு அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட இருக்கும். தவிக்கிறேங்க, நம்மங்கள குழந்தைய விட்டுட்டு தவிக்கிறேங்க, மனைவியை விட்டுட்டு தவிக்கிறேங்க அப்படிங்கிறதுலாம் கும்பத்துக்கு உண்டு. இந்த இருதாரம் 2 காதல் வர்றது, இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. எங்கள் வீட்லேயே 2 தாரங்க, கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படிங்கிறத சில பாவகத்தில் இருக்க கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய அலைச்சல், ஆனால் எப்படி சம்பாரிச்சிருவாங்க, எப்படியும் சம்பாதிக்கிற யோகத்தையும் அவங்க தேடி போயிடுவீங்க. இந்த கும்பராசி இப்படியா தேடி 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 சம்பாரித்து தன்னக்கத்தே ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தையோ ஒரு உயர்வான இடத்தையோ, இந்த எம்எல்எம் பிஸ்னஸ்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு சீக்கிரமாக சம்பாதிக்கிறது, ஒரு மக்கள் தொடர்போடு சம்பாதிக்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் வைக்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். மருத்துவத்துறையில் இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப செட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேராசை மட்டும் வச்சுக்காம தன்னுடைய ஆசையை இப்படின்னு ஒரு திட்டம் போட்டு என்னென்னு திட்டம் போட்டு செயல்படுறவங்கள கும்பராசியும் ஒரு நல்ல ராசியாக நீங்கள் செயல்பாட்டில் இருப்பீங்க. அப்போ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கும்போது பின்யோகமாக, முன்யோகத்தில் இருந்தாலும் பின்யோகத்தில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கறது, திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை பொருளாதாரம் உயர்வை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்குங்க. அப்போ நமக்கு நல்ல பணம் வரணுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி குருவாயூர் போயிட்டு வர்றது, அதே போல் ஆலங்குடி, அது மாதிரி ஆலங்குடி போயிட்டு வர்றது. ஏன்னா நல்லா கேளுங்க, 12ல் குரு நீச்சங்க, 2ஆம் இடமே உங்களுக்கு தனத்துக்காரங்க. அப்போ குழந்தைகள்னால ஒரு இழப்பு, பணம் ஒரு காலகட்டத்தில் ஒரு இழப்பு, அப்புறம் மீண்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும், குருவுக்கான மந்திரம் சொல்லணும். குருவாக இருக்கக்கூடிய பெரியவங்க, வயசானவங்க, இது மாதிரி எங்களாட்டம் இருக்கக்கூடிய ஜோதிடர், மருத்துவர், என்ன மருத்துவருங்க, ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவர், தன்னை வந்து அப்படியே ஒரு தரமாக வச்சு ஒரு மந்திரமெல்லாம் சொல்லி இந்த மருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் மதிக்கணும். அவங்களுக்கான சாப்பாட்டுக்கோ அல்லது ஒரு பணங்காசி கொடுத்து உதவுறதோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவு உண்டு அப்படிங்கிறத. கலச பூஜை செய்யணும். எப்படிங்க, தேங்காய் வச்சு மகாலட்சுமி முகம் வச்சு, இதெல்லாம் கும்பராசிக்கெல்லாம் நான் வந்தோடனே சொல்லிடுவேன், நீங்கள் கலச பூஜை செய்யுங்க, யோகம் வரும், தனம் வரும், பணம் வரும் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் நிறைய தாந்திரிகம் இருக்குது. அதனால் நீங்கள் காற்று ராசியாக இருக்கனால புரோகிதராக இருக்காங்க பார்த்தீங்களா, பிராமணர், அவங்களுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண வேஷ்டியாக இருந்தாலும் வேஷ்டி துண்டு இது மாதிரி வாங்கி உங்கள் கையால் கொடுக்கணும். அது வியாழக்கிழமை, எப்பயுமே நீங்கள் வியாழக்கிழமை கொடுக்கணும். வியாழக்கிழமை சாப்பிட போது இந்த நான்வெஜ்ஜு கண்டிப்பாக விட்டுருங்க. சாப்பாட்டில் நான்வெஜ்ஜு விட்டுறது, விரதம் இருக்கிறது,
இதெல்லாம் உங்களுக்கு தனம், பணம், செல்வத்தை, உயர்வை கொடுக்கும். ஏன்னா நிறைய இருக்குங்க. உங்களுடைய சந்தேகம்லாம் உங்கள் தசாபுத்தி, உங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் கொண்டு நீங்கள் டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வருது, கரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கேளுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.